நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024 வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் நபர் ஒருவரிடமிருந்து 200க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை போலீசார் மீட்டனர். ஏர் கனடா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசம நிவாரணம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் விசேட தினமாக எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் ஆரம்பமானது. இராணுவத்தையே அடித்து விரட்டிய மணிப்பூர் மாணவர்கள். பூமியை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு முதலிடம். வேட்டையன் படத்தில் மனசிலாயோ பாடல் ரிலீஸ் ஆனது. இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவில் வாட்டர்லூ பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. பிராந்திய போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் இவ்வாறு பாரிய அளவில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மோட்டார் போக்குவரத்து விதி மீறலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிறுத்தப்பட்ட வாகனம் ஒன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த ஆயுதம் தொடர்பான குற்றச்செயல் அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 39 வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்களை கொண்டு சென்றார் எனவும் கவனஈனமாக வாகனத்தை செலுத்தினார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த வாகனத்தில் 17 ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கனடாவின் முதல் நிலை விமான சேவை நிறுவனமான ஏர் கனடா விமான சேவை தனது பயணிகளுக்கு விசேட அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. ஏர் கனடா விமான சேவையை பயன்படுத்தும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய குறைந்த நேரம் 60 நிமிடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 45 நிமிடங்களுக்குள் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருகை தர வேண்டும் என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. பயண பொதிகளையும் பயணிகளின் ஆவணங்களையும் சரிபார்த்து சுமூகமான முறையில் பயணங்களை முன்னெடுப்பதற்காக இவ்வாறு முன்கூட்டியே பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வது அவசியமானது என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசம நிவாரணம் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹப்பு தலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஹப்புதல மற்றும் தியாதலவா போன்ற நகரங்களின் அபிவிருத்திக்கு வழி செய்வேன். எனவே சிலிண்டருக்கு வாக்களியுங்கள், இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, கிராமங்களும் இருக்காது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேட தினமாக எதிர்வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமல் ஸ்ரீ ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்று இலங்கை தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கை மீதான விவாதம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51 கீழ் 1 தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க உப செயலாளர் சபிதா ரத்தீஸ்வரன் மற்றும் வவுனியா மாவட்ட தலைவி சரோஜா சண்முகம் பிள்ளை ஆகியோர் ஜெனீவாவுக்கு பயணமாகியுள்ளனர். அங்கு அவர்கள் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுடன் பல கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர். மணிப்பூரில் குய்கி மெய்தி என மக்களிடையேயான மோதல் கலவரமாக வெடித்த நிலையில் கடந்த பல மாதங்களாக மணிப்பூரை கலவர மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்திய ராணுவ படைகள் மணிப்பூரில் புகுந்து நிலைமையை கட்டுப்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது குய்கி மெய்தி இடையேயான மோதலில் ட்ரோன்கள், ராக்கெட் லான்ச்சர்கள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக CRF கான்வாய் வாகனம் வந்த நிலையில் மாணவர்கள் கற்கள், கட்டைகள் என பலவற்றை வீசி கான்வாயை தாக்கினர். இதனால் CRF கான்வாய் பின்வாங்கியது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் மணிப்பூரில் நிலைமை கைமீறி சென்று கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகளால் பூமியை மாசுபடுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தை பிடித்துள்ளது. அதற்கமைய இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 93 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது என்று நேச்சர் ஜேர்னலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலக அளவில் 5இல் 1 பங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் இந்தியாவில் தான் உருவாகிறது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் 120 கிராம் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக நைஜீரியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளில் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில், ஞானவேல் இயக்கத்தில், லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில், அனிருத் இசையில் உருவாகி வரும் திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடல்
மனசிலாயோ என்று வெளியாகியுள்ளது. அனிருத் கம்போஸ் செய்த இந்த பாடலுக்கு சூப்பர் சுப்பு மற்றும் விஷ்ணு எடவன் பாடல் வரிகளை எழுதியுள்ளார். அனிருத், யுகேந்திரன், வாசுதேவன், தீப்தி சுரேஷ் ஆகியோர் இந்த பாடலை பாடியுள்ளனர். மேலும் இந்த பாடலில் மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் குரலை AI மூலம் பயன்படுத்தியுள்ளனர். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே. நான் பிறக்கும் போது அட உந்தன் கையில் என்ன எந்த தானோ. Hi everyone, நான் உங்க பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பேசுறேன். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட்ல I will be performing with Rahul Nambiar and all the other Canadian artists. It is on September 28th at Tamil Isai Kalamandram. It is in Scarborough. Don't miss it. It will be super fun. Thank you. செவில் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 1120 டாக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோவில் ஈஸி என்ஜினியரிங் நைட். தொடர்புகளுக்கு 4164145562. எங்கிருந்து வந்ததெந்த தங்க நதி என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுதே. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.